ஹலோ ஹாய் எவ்ரிஒன் வெல்கம் டு மை பபுள் வணக்கம் நான் உங்கள் சந்தியா பேசுகிறேன் அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா என்ன மாதிரி லாங்காக ஸ்ட்ரெயிட் ஹேர் வச்சிட்ருக்கவங்களுக்கு எப்படி ஈஸியாக சில ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ் நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது இதுதான். எல்லாமே ஈஸியான ஹேர் ஸ்டைலுக்கு என்ன தேவைப்படுமோ அது மட்டும்தான் உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். அழகான க்யூட்டான பாக்ஸு. இது நான் மேக்கப் வீடியோவில் உங்களுக்கு ஆல்ரெடி காட்டியிருக்கேன். க்யூட்டான கிளிப்ஸ் வச்சுருக்க பாக்ஸ் தான் இது. இந்த மாதிரி கிளிப்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இது சின்ன கிளிப்ஸுங்க, ஏர் பின்ஸ், அழகுக்கு போடுற ஷுஷுங்க, பிளாக் கலர் சின்ன ஏர் பேண்ட் அண்ட் ஆஃப்கோர்ஸ் தலை வாடுறதுக்கு சீப்பு தேவைப்படும். ஸோ சீப்பு ஒன்று, அவ்வளோதான். ஓகே, ஸோ தொடங்கிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சும்மா வீட்டில் போட்டுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு கிளிப்பு குத்திருக்கேன். அண்ட் யூஸ்வலாக நான் வீட்டில் தலை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற ரப்பர் பேண்ட் இதுதான். ஸோ இன்றைக்கி இது தேவையில்லை அண்ட் இதுவும் தேவையில்லை. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஹேர் ஸ்டைல்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ரொம்பவே ஈஸியான ஹேர் ஸ்டைல்ஸ். என் முடி ரொம்ப ஸ்ட்ரெயிட்டான முடி அப்படின்றதால அதை நான் சுருட்ட முடியாது, அந்த மாதிரி எதுவும் செய்ய முடியாது. ஸோ ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஹேர் ஸ்டைல்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். தொடங்கிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது ஈஸியான ஒரு ஹேர் ஸ்டைல். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் முடி எல்லாத்தையுமே ரெண்டாக பிரிச்சுக்குங்க. ஸோ நல்லா டைட்டாக பிடிச்சிக்குங்க. காதுக்கு பின்னால் ஓகே. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு க்யூட்டான சின்ன ஹேர் ஸ்டைல் தான். இதை இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்குறது எப்படி அப்படின்ட்டு ரெண்டாவது ஹேர் ஸ்டைல் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இது ரெண்டையுமே சடை பின்ன போகிறோம். ஸோ என்ன செய்யணும்னாக்கா நீங்கள் இருக்கிற முடியை ஈக்குவல் சைஸாக, ஒரே சைஸாக 3ஆக பிரிச்சுக்கணும். ஸோ அவ்வளோதான். இதுதான் என்னோட ரெண்டாவது ஹேர் ஸ்டைல். ஸோ இப்படி ஏற்று விட்டுட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் அடர்த்தி அதிகமாக அழகாக தெரியும். ஸோ இதுதான் என்னோட செகண்ட் ஹேர் ஸ்டைல். ஓகே, ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம ரெண்டாக பிரித்து வச்சுருக்கோம் முடியை. இதை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா இங்கே ஒரு கொஞ்சம் முடியா எடுத்துக்கிட்டு இதை இப்படி ட்விஸ்ட் பண்ண போகிறோம். பின்னால் எடுத்துட்டு போய் ஒரு கம்பி, அப்புறம் அதே மாதிரி இங்கே கொஞ்சம் முடி எடுத்துட்டு அதை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ண போகிறோம். இன்னொரு கம்பி. ஸோ இது உங்களுக்கு இப்படி அழகாக வந்துடும். ஸோ இதை நீங்கள் இந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் பேபி பின் போட்டுருக்கீங்க இல்லையா, அந்த இடத்துல க்யூட்டாக ஒரு கிளிப் குத்திக்கலாம். ஸோ இதுதான் என்னோட அடுத்த ஸ்டைல். நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் என்ன அப்படின்னாக்கா நீங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்த ஒரு ஸ்டைல் தான். இந்த மாதிரி வாரிட்டு இங்கே வாரிட்டு பாதியாக முடிய பிரிக்கணும். பாதியாக பிரிச்சுட்டு ஓகே வாரிக்கினாச்சா. இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஒரு ரப்பர் பேண்டு. ஸோ
இது ஒரு ஸ்டைல். ஓகே, ஸோ இதுக்கு மேலே என்ன செய்யணும் அப்படின்னாக்கா வந்து இதை கொஞ்சம் முறுக்கிக்கிட்டு, ரொம்ப வேணாம், நல்லா டைட்டாக இப்படி சுற்றிக்கணும். இப்படி சுற்றிட்டு ஒரு எலாஸ்டிக் போட்டு விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு க்யூட்டான ஒரு ஹேர் ஸ்டைல் வந்துடும். ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒன்று என்ன அப்படின்னாக்கா வந்து இந்த கிளிப் தான். நான் இந்த கிளிப் தான் போட போகிறேன். இந்த ஜீன்ஸ் மாடல் சட்டைக்கு அழகாக இருக்கும். ஸோ இந்த கிளிப் போட போகிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு இப்படி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டைல். ஸோ இது வந்து நான் அடிக்கடி செய்யறது ரொம்ப ஈஸியானது. ஸோ இது ஒன்று. இப்போ இதை என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்கா, லூஸா வந்து ஒரு சடை பின்ன போறேன். ஸோ அதே மாதிரி 3ஆ பிரிச்சுட்டு நான் வந்து இப்படி கீழ் பக்கம் பின்ன போறேன். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா வந்து பானி டைல்ஸ் செய்ய போகிறோம். இது நல்லா உயரமாக கட்டிக்கலாம். டைட்டாக உயரமாக கட்டிட்டேன். இது வந்து நான் எக்ஸ்ட்ரா 2வது ஒன்று போடுறேன். ஏன்னா எனக்கு நல்லா டைட்டாக இருக்கணும். என் முடி ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால வந்து வழுக்கிட்டு போகும். ஸோ 2 போடுறேன். நல்லா டைட்டாக இருக்குது. ஸோ இது அழகுக்காக வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேண்டை என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா வந்து நான் ஆல்ரெடி போட்டு வச்சது மேலே லூஸாக கட்டிட போகிறேன். ஸோ இது கட்டிட்டு நம்ம வந்து திருப்பி அதுக்கு தகுந்த மாதிரி அழகாக வச்சுக்கலாம். அவ்வளோதான், இது முடிஞ்சுது. இப்போ இந்த பானி டைல் வந்து இந்த ஸ்டைலே வந்து சூப்பராக இருக்கும். பட் இது ஒரு எக்ஸ்ட்ராவாக அழகாக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் செய்ய வேண்டியது வந்து இதெல்லாமே அப்படியே விட்டுட்டு இதை வந்து அழகாக வந்து லூஸாக ஒரு சடை பிடிக்க வேண்டியது தான். கட்டிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் வேணும்னா வந்து ஒரு கிளிப்பு கூட போட்டுக்கலாம் லாஸ்ட்டில். ஸோ இது பண்ணிவிட்டு கொஞ்சம் லூஸ் ஆக்கி விட்டுட்டிங்கன்னா முடிஞ்சுது. இந்த ஸ்டைல் முடிஞ்சுது. இப்போது நீங்கள் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிற பானி டைலையே டைட்டாக சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு கொண்டை வந்துடும். ஸோ லாஸ்ட் முடியை நான் ஹேர் பின்னால் வந்து குத்த போகிறேன். ஏன் அப்படின்னாக்கா எனக்கு முடி ரொம்ப வழுக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா சேஃப்காக ஒரு ரப்பர் பேண்ட் அண்ட் தட்ஸ் இட். இப்போ லாஸ்ட்டாக நான் செய்ய போகிற ஸ்டைல் என்ன அப்படின்னாக்கா வந்து நம்ம பானி டைலில் சடை பின்னணும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ நல்லா டைட்டாக போனி டைல் கட்டிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா மீதி இருக்கிற முடியை 2ஆக பிரிக்க போகிறோம். ஸோ ஈக்குவல் பார்ட்டாக மேலே ஒரு பார்ட்டு கீழே ஒரு பார்ட்டு அப்படின்ட்டு பிரித்து இந்த நுனியில் வந்து நீங்கள் டைட்டாக ரப்பர் பேண்ட் கட்டிடணும். டைட்டாக
இப்போ அதே மாதிரி கீழே இருக்கிற பார்ட்டுக்கும் நுனியில் டைட்டாக ரப்பர் பேண்ட் கட்ட போகிறேன். ஸோ இது கட்டிட்டாக்கா என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, கீழே இருக்கிற பார்ட் இருக்கீங்க இல்லையா, இதை ரெண்டாக பிரித்து மேலே இருக்கிற பார்ட்டை உள்ளே எடுக்க போகிறேன். எடுத்துட்டேன்னா இப்போ என்ன ஆகும்னா, கீழே இருக்கிற பார்ட்டை ரெண்டாக பிரித்து இது உள்ள இதை எடுக்க போகிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி விட்டுட்டே வர வேண்டியதுதான். கீழே இருக்கிறத ரெண்டாக பிரித்து மேலே இருக்கிறத உள்ள. அவ்வளோதான். இதுதான் உங்களுக்கு அந்த ஸ்டைல். ஓகே, ஸோ அவ்வளோதான். அழகுக்கு நான் ஒரு சின்ன ரப்பர் பேண்ட் கீழே போட்டுக்கிறேன். நீங்கள் மேலேயும் போடலாம் இந்த இடத்துல. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. ஸோ இந்த ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.